நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். ஐயா நடிகர் திலகம் அவர்களை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய நினைவை போற்றுவது, அவருக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய கடமை. அதனால் அவரை பெரிதும் நேசித்த தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு அவருடைய நினைவு நாளில் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அந்த மதிப்புமிக்க கலைஞர் அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்த இடத்திலே இந்த சிலை நிறுவப்பட்டது. ஆனால் இந்த சிலை இங்கே போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இப்போ இந்த சிலையை அப்புறப்படுத்துவதற்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தமிழக அரசு அந்த முயற்சியை கைவிடணும். நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை மூட சொல்லும்போது அதை மூட முடியாது, அதை மாநகராட்சிக்குட்பட்ட சாலைகளாக மாற்றிக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த கடைகளை மூட முடியாது என்பதற்கு காட்டிய முனைப்பை மதிப்புமிக்க இந்த திரைக்கலைஞருக்கு இந்த சிலையை அப்புறப்படுத்துவதிலே அதிக தீவிரம் காட்டுவதை நம்ம பார்க்க முடியுது. நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த சிலையை எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிறதா இருந்து எடுத்து தான் ஆகணும், நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் மதித்து தான் ஆகணும்னா, இதே கடற்கரையில் உலக புகழ்பெற்ற இந்த மெரினா கடற்கரையில் பல பேருக்கு சிலை இருக்குது, நினைவிடம் இருக்குது. அண்ணாதுரை அவர்களுக்கு இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்குது, ஜெயலலிதா அவர்களுக்கு கட்ட போகிறோங்கிறீங்க. அவர்களெல்லாம் விட எந்த வகையிலும் தகுதி குறைந்தவர் அல்ல எங்கள் ஐயா நடிகர் திலகம் அவர்கள். இங்கே கால்டுவெல் போப்புக்கு இருக்குது, வீரமா முனிவருக்கு சிலை இருக்குது, எண்ணற்ற பேர்களுக்கு இந்த கடற்கரையில் சிலை இருக்குது. அதே வரிசையில் இங்கே இருக்கிற சிலை உங்களுக்கு இடையூறுனா இங்கே கடற்கரை ஓரத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கி மதிப்புமிக்க அந்த திரைக்கலைஞருக்கு ஐயா நடிகர் திலகம் அவர்கள் இந்த இடத்திலே சிலையை நிறுவனம். அப்படி நிறுவாமல் இந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் மண்டபம் கட்டடத்தில் வைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு அரசு சந்திக்க வரும். இதை அன்பான வேண்டுகோள்னா வேண்டுகோள், இல்லை எச்சரிக்கிறோன்னு எடுத்துக்கிட்டால் எச்சரிக்கிற. அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காமல் எங்களுடைய கோரிக்கையை இதை பலமுறை நான் வலியுறுத்துகிறேன். இதே இடத்துல ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அழகாக இந்த சிலையை வச்சுருங்க. இந்த கடற்கரை விட்டு அவரை அப்புறப்படுத்தி வேறு இடத்துல வைக்கணும்னு நினச்சா அது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். பெரும் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியது வரும். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதை எதிர்க்கின்ற சீமானவர்கள் நடிகர் கமலஹாசன் அரசியலுக்கு வருவதை வரவேற்பாரா? அதை நான் வரவேற்பேன். அவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, முழுமையாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 5 ஆண்டு காலம் இந்த திரையுலகில் 2 தணிக்கை இருந்தது. வரி விலக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு ஒரு பார்வையாளர்களை வச்சு ஒரு குழு அமைச்சு பணத்தை வாங்கி கொண்டு இருந்தாங்க. அதை தான் இவர் சொல்கிறார் இப்போ குற்றம் நடந்ததுன்னு. ஆனால் அந்த 5 ஆண்டுகளே அவர் பேசியிருக்கணும். நாங்கள் மட்டும்தான் பேசி கொண்டு இருந்தோம். அப்போ நான் படம் எடுக்கலை, ஆனால் தொடர்ச்சியாக நான் அதை விமர்சித்து பேசி கொண்டு இருந்தேன். இப்போ யாருமே பேசலை. அது மாதிரி இந்த ஊழல் மட்டுமே இங்கே பிரச்சனை இல்லை. ஹைட்ரோ கார்பனுக்கு இன்றைக்கி 100 நாளை தொட்டு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. கதிராமங்கலத்தில் இன்றைக்கி ஒருத்தர் அலைக்கோபுரத்துலேருந்து கீழே குதித்து தற்கொலை செஞ்சுருக்கிறாரு. ஊடகங்கள் அதெல்லாம் காட்டாமல் இருக்குது. மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்க. அதிகாரிகள் தண்ணீர் நிறம் மாறலை, கெட்டு போகலைங்கிறாங்க. தண்ணீர் நிறம் மாறிடுச்சுங்கிறத நானே எடுத்து காட்டியும் பேசினேன். அப்படி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளுது.